வீட்டுல என்ன நடக்குது ஏதுன்னு ஒண்ணும் கேக்குறது இல்லையாடா? ஏதோ வர போறேன்னு இருந்தா எப்படி? என்னப்பா நடந்துக்கிறியா? பாத்துட்டு தானே இருக்கேன். மணி 10:30 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. வந்துட்டல ஒண்ணு சொல்லல. உன் அக்கா வீட்டுக்காரர் சொல்றேன். அக்கா வீட்டுக்காரரா? அக்கா வீட்டுக்காரர் வரலன்னு அக்கா போன் பண்ணி புலம்பு. என்ன வரல, என்னப்பா பண்றது? என்ன டிஸ்டன்ட் ஆக்கி பேசுறீங்க? உங்க தங்கச்சி பையன் சொல்லுங்க. தங்கச்சி பையனா அதனடா பண்றது? அப்ப தங்கச்சி தான் பையன் தான். பா கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டனா இல்லையா? பா ஓகேவா பையன் ஓகேவான்னு கேட்டதுக்கு ஏ தங்கச்சிடா, ஒரே தங்கச்சிடா, அவளுக்கு ஒரு பையன் இருக்கு, அவனை விட்டுட்டு நான் வேற யாருக்காச்சும் எப்படிடா கொடுக்க முடியும் கேட்டியா இல்லையா? ஊர் பேசும்ல அப்ப அனுபவி. நீ இப்படி போறியாடா? யாரு தான்டா கேக்குறது? இவ்வளவு தோணுது இல்ல, நீயே போன் பண்ணி ஏன்டா அவ்வளவு லேட் ஆகுறேன்னு கேட்க வேண்டியதானே? நான் தூக்கி வளர்த்தவன்டாம அவங்கிட்ட எப்படி நான் பேசுவேன்? சரி அப்ப பேசாதீங்க, விட்டுருங்க பாப்பா. ஏன் பொண்ணு கொடுத்துருக்கேன்டா நானு? அப்ப போய் நேரடியா நின்னு கேட்க வேண்டியதானே? நான் தூக்கி வளர்த்தவன்டா. அப்ப போய் கேட்டு தொலை வேண்டியதானப்பா. தூக்கி வளர்த்தவன் அப்ப விட்டுருங்கப்பா. பொண்ணு கொடுத்துருக்கேன்டா நானு. அப்ப கேட்டு தொலை. பொண்ணு தூக்கி வளர்த்துறேன் நானு. அப்ப கேட்காத விட்டுரு. பொண்ணு கொடுத்துருக்கேன்டா. கேட்டு தொலையா. தூக்கி வளர்த்தவன்டா நானு. கேட்டு தொலை.